The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. இந்தியாவில் நடைபெற்ற ஜனநாயக திருவிழா முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. வெற்றி பெற்று அரியணையில் ஏறப்போவது யார் என்பது நாளை தெரிய வரும். இச்சூழலில் நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளின் நிலவரம் என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் ஆனந்தி. 2024 மக்களவை தேர்தலையொட்டி பல சுவாரஸ்யமான தகவல்களை புதிய தலைமுறை தொடர்ச்சியா வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான தொகுதிகள், அதாவது முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய ஸ்டார் தொகுதிகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அஜய் ராய்க்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இவர்கள் ரெண்டு பேருமே இந்த முறை, அதாவது இந்த வாரணாசி தொகுதியில 3வது முறையா போட்டியிடுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு. அதே போல 2019ஆம் ஆண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா அது 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவரு வெற்றி பெற்றிருந்தாரு. அதனால இந்த முறையும் அவருடைய வாக்கு சதவிகிதம், அதாவது இந்த 2024லையும் அவருடைய வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவினர்கிட்ட இருக்கு. அடுத்ததா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க அஜய் ராய் போட்டியிடுறாரு. இவர் அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருக்கிறாரு. அஜய் ராயை பொறுத்த வரைக்கும் அவரு 2014ஆம் ஆண்டுல அவருடைய வாக்குகள் எவ்வளவு இருந்துச்சுன்னா 75,000 தான் அவருடைய வாக்குகள் இருந்தது. 75,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தார். அதுவே 2019ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது அவருடைய வாக்குகள் 1,52,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதனால இந்த 2024ஆம் ஆண்டும் இந்த தேர்தலையும் அவருடைய வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சியினர்கிட்ட இருக்கு. அடுத்ததா பகுஜன் சமாஜை பொறுத்த வரைக்கும் அத்தர் ஜமால் அங்கு போட்டியிடுறாரு. வாரணாசியை தொடர்ந்து இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கிற தொகுதி ராய்பரேலி. இந்த ராய்பரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த ராய்பரேலி தொகுதியில காங்கிரஸ் கட்சியினர் தான் தொடர்ச்சியா வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ராய்பரேலி தொகுதியில 2004ஆம் ஆண்டுல இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா சோனியா காந்தி வெற்றி பெற்று இந்த ராய்பரேலி தொகுதியில அவங்க தொடர்ச்சியா நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப அடுத்ததா இந்த ராய்பரேலி தொகுதியில காங்கிரஸ் சார்பாக யாரை நிக்க வைக்கலாம் அப்படின்ற பல சர்ச்சைகள்லாம் இருந்தது. அதெல்லாமே நம்ம பார்த்தோம். இறுதியாக அந்த தொகுதியில ராகுல் காந்தி போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அவர் அங்க போட்டியிட்டு இருக்கிறாரு. இந்த முறை ராய்பரேலி தொகுதியில அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்ததா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தினேஷ் பிரதாப் சிங். பாஜக இந்த வாரணாசி தொகுதியில போட்டியிட்டதிலேயே இவர் 2019ஆம் ஆண்டும் போட்டிட்டு இருந்தாரு. ஆனா இந்த பாஜக சார்பில் போட்டியிட்டவங்களையே தினேஷ் பிரதாப் தான் அதிகமாக வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. அதாவது சோனியாவுக்கு எதிராக அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாரு. 2019ஆம் ஆண்டு அவர் பெற்றிருந்த வாக்கு சதவிகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 38% தான். ஆனாலும் கூட அவரு தான் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு பாஜகவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பகுஜன் சமாஜை பொறுத்த வரைக்கும் அங்கு தாகூர் பிரசாத் யாதவ் போட்டியிடுறாரு. இதே போல அடுத்தடுத்த தொகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ராய்பரேலி தொகுதியை தொடர்ந்து இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கிறது வயநாடு தொகுதி. வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது 2019ஆம் ஆண்டுல இருந்து இந்தியா முழுக்க மிக பிரபலமாக எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கு. ஏன் அப்படின்னா 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பாக அங்கு ராகுல் காந்தி போட்டியிடுறாரு. 2019ல அவர் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 7 லட்சம் வாக்குகளை அவர் வாங்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி அங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. இன்னொரு புறம் அங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆனி ராஜா போட்டியிடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனா கேரளால மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எதிரெதிர் துருவங்களாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதனால காங்கிரசுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே ஒரு கடும் போட்டி நிலவுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆனி ராஜா அவங்க தொடர்ச்சியா பரப்புரைகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா பாரதிய ஜனதாவை விமர்சனம் செஞ்சு பரப்புரை செஞ்சிட்டு இருந்த அவங்க ஒரு கட்டத்துல ராகுல் காந்தியை விமர்சனம் செஞ்சு அவங்க பரப்புரையில ஈடுபட்டு இருந்தாங்க. அடுத்ததா பாஜக சார்பா பார்க்கும்போது சுரேந்திரன் அங்கு போட்டியிடுறாரு. இவரு மாநில தலைவராகவும் அங்க இருக்கிறாரு.
வயநாடு தொகுதியை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி குஜராத் மாநிலத்துல இருக்க காந்திநகர் தொகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். காந்திநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது பாரதிய ஜனதாவுடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ராய்பரேலி காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையா இருந்துச்சோ அதே போல காந்திநகர் பாரதிய ஜனதாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா 1989 இருந்தே தொடர்ச்சியாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா எல்கே அத்வானி இந்த தொகுதியில 6 முறை போட்டியிட்டு அவர் இங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. பாரதிய ஜனதா சார்பா போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்ததா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பாஜக சார்பில் அமித்ஷா போட்டியிட்டாரு. இவர் 2019 ஆண்டும் போட்டியிட்டாரு. 2019 ஆண்டுல இவர் பெற்ற வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் வாக்குகள் அவர் இந்த தொகுதியில பெற்றிருந்தாரு, வெற்றி அடைஞ்சிருந்தார். இந்த முறை 2வது முறையா அவர் இந்த தொகுதியில போட்டிட்டு இருக்கிறாரு. இந்த முறையும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் பாரதிய ஜனதாவினரிடையே இருக்கு. அடுத்ததா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க சோனல் பட்டேல் போட்டியிடுறாங்க. இவங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் இருக்கிறாங்க. அதே போல மகாராஷ்டிரா மும்பையுடைய இணை பொறுப்பாளராகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு அதிக வரவேற்பு இருக்கு தொண்டர்கள் கிட்ட அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.